கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை தெய்வீக ஆராதனை வேளைக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்வதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய மகத்துவமான ஆச்சரியமான சத்திய வசனங்களை சத்தியத்தை தியானிக்கும்படியான கிருபையை தேவன் நமக்கு தந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அபிர்வதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிற கர்த்தருடைய சத்தியத்தின் வேத வாக்கியங்களின் தலைப்பானது கிதியோனின் சாட்சி என்கிற ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஒரு பிரசித்தி பெற்ற மகான் ஒருவர் ஒவ்வொரு கிராமமாக ஊராக அவர் சென்று அநேக நற்காரியங்களை உபதேசித்துக் கொண்டும் அநேக ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டும் இருப்பார். அவ்விதமாக அந்த பிரசித்தி பெற்ற மகான் ஒரு கிராமத்திற்கு அவர் சென்று அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறும்போது அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லோரும் அந்த மகானை அவர்களுடைய கிராமத்திற்கு வந்ததுக்காக நன்றி செலுத்தி அவர்களுக்கு அந்த மகானுக்கு ஒரு நல்ல விருந்து உபசரணை செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். ஒரு நல்ல உணவு அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே அவரை அன்போடு அழைத்தார்கள். அப்பொழுது இந்த மகான் சொன்னார், நான் விருந்து உண்ண வேண்டுமானால், நான் உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட வேண்டுமானால், இந்த கிராமத்திலே யார் பொய்யே சொல்ல மாட்டார்களோ, யார் உண்மைத்தான் பேசுவார்களோ அவர்கள் வீட்டுல தான் நான் வந்து சாப்பிடுவேன் என்று அந்த மகான் சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஊர்ல யார் உண்மை பேசுகிறவர், யார் பொய் சொல்லாதவர் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். அப்பொழுது கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் இருக்கிறார். அந்த பணக்காரர் உண்மைத்தான் பேசுவார், அவர் பொய் சொல்ல மாட்டார் என்று ஏகதேசம் எல்லா ஜனங்களும் சொன்னபடினாலே அந்த மகானை அந்த பெரிய செல்வந்தருடைய வீட்டுக்கு உணவு அருந்தும்படியாக அவரை அழைத்தார்கள். மறுபடியும் அந்த மகான் கேட்டார், நான் போகக்கூடிய வீட்டிலே அவர்கள் உண்மைத்தானே பேசுவார்கள், பொய் பேச மாட்டார்கள் இல்லையா? ஏனால் அப்படிப்பட்ட வீட்டில தான் நான் உணவு அருந்துவேன் என்று சொன்னார். அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த செல்வந்தன் வீட்டுக்கு, அவர் மிகப்பெரிய பணக்காரன் என்று சொல்லி அந்த மகானை அழைத்து சென்றார்கள். அந்த மகான் அந்த வீட்டுக்கு போன போது அந்த பெரிய செல்வந்தன் அவரை அன்போடு அழைத்து ஒரு வீட்டுக்குள் அழைத்து அவருக்கு எல்லா உபசரணை செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த மகான் அந்த செல்வந்தை பார்த்து கேட்டார், ஐயா, நீங்கள் இந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர் என்று நான் அறிந்து கொண்டேன், நான் கேள்விப்பட்டேன். ஆகினாலே நீங்கள் தயவாக உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா என்று அந்த மகான் கேட்டார். இப்போ அந்த மகான் அந்த செல்வந்தன் நிச்சயமாக பொய் சொல்வார். ஏன்னா யாருமே அவர்களுக்கு எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்று சொல்ல மாட்டார்கள். அப்படியே சொல்லுகிறவர்கள் இருந்தாலும் அவர்கள் சரியாக சொல்ல முடியாது. ஆகினாலே இந்த மகான் சொன்னார், ஐயா, நீங்கள் செல்வந்தனாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அந்த செல்வந்தன் கொஞ்சம் கூட தயங்காமல், கொஞ்சம் கூட தட்டி கழிக்காமல் அவர் தன்னிடத்துல எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்று சொன்னார். அதை கேட்ட உடனே அந்த மகானுக்கு ஆச்சரியம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் ஆச்சரியப்படவில்லை. அவர் நினைத்தார், இந்த செல்வந்தன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறார், ஆனால் இவர் கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறார், நிறைய மறைத்து விட்டார், நிறைய செல்வத்தை என்னிடத்தில் மறைத்து விட்டார் என்று அந்த செல்வந்தனை பார்த்து சொன்னார். அந்த மகான் சொன்னார், ஐயா, நான் சொன்னேன், உண்மையை பேசுகிற வீட்டுக்கு தான் என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும், உண்மை பேசுகிறவருடைய வீட்டில தான் நான் உணவு அருந்துவேன் என்று சொன்னேன். ஆனால் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்களே, நான் எப்படி உங்க வீட்டில சாப்பிடுவேன்? அப்பொழுது இந்த செல்வந்தர் சொன்னார், ஐயா, நான் உண்மையைத்தான் பேசினேன், நான் பொய் சொல்லவில்லை, நான் சொன்னதெல்லாம் உண்மை. அப்பொழுது மகான் கேட்டார், உங்களுக்கு அநேக செல்வம் இருக்கிறதே, ஆனால் ஏன் நீங்கள் அதையெல்லாம் மறைத்து நீங்கள் கொஞ்சம் தானே சொல்லி இருக்கிறீர்கள் சொன்னார். அப்பொழுது அந்த மகன் சொன்னார், ஐயா, நான் உங்களிடத்துல சொன்ன என்னுடைய செல்வம் எல்லாம் என்னவென்றால், நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை நான் உங்களிடத்தில் சொல்லவில்லை. நான் யாருக்கெல்லாம் என்ன கொடுக்க வேண்டும், யாருக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருக்கிறேனோ அதை நான் பிரித்து வைத்திருக்கிறேன்
வைத்திருக்கிறேனோ அந்த செல்வத்தை தான் உங்களுக்கு நான் சொன்னேன், என்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை நான் சொல்லவில்லை என்று சொன்ன பொழுது அந்த மகான் ரொம்ப ஆச்சரியம் அடைந்தார். அவர் சொன்ன அந்த செல்வந்தன் சொன்னார், என்னிடத்தில் இருக்கிற சொத்து எனக்கு உள்ளது அல்ல, எனக்கு சொந்தமானது அல்ல. நான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேனோ அல்லது நான் யாருக்கு கொடுத்திருக்கிறேனோ அதுதான் என்னுடைய செல்வம். ஏனென்றால் அதுதான் கடவுள் இறைவன் எனக்கு திரும்ப கொடுக்க போகிறார். அதைத்தான் நான் என்னுடைய சொத்தாக என்னுடைய செல்வமாக நான் கருதுகிறேன் என்று அந்த செல்வந்தன் சொன்ன போது அந்த மகான் ரொம்ப வியப்பு அடைந்து அவர் சொன்னார், நீ உண்மையாகவே ஒரு அற்புதமான ஒரு மனிதன், நீ உண்மையைத்தான் சொன்னாய் என்று சொல்லி அந்த செல்வந்தன் வீட்டிலே அந்த மகான் உணவு அருந்தினதாக அந்த கதை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்பது அல்ல, நாம் எவ்வளவு செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்று நம்முடைய சொத்து மதிப்பை வைத்து அல்ல, நாம் எவ்வளவு செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்பது நாம் மற்றவர்களுக்கு எப்படி செய்கிறோம் என்பதில் இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் மிக ஆச்சரியமாக பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு சொத்தாக கொடுத்திருக்கிறார். நாம் பெற்றிருக்கிற எல்லா செல்வங்களை விட நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருக்கிறாரே, அவர் எவ்வளவு விலை மதிக்க முடியாத ஒரு செல்வம் என்பதை இந்த காலையில் நாம் சிந்திக்க முடியாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிறிஸ்தவனிடத்திலே வரும்போது அவர்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நீங்கள் சாட்சியாக வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது நாம் பலன் அடைகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாம் இந்த சபைக்கு வருவதற்கு முன்பதாக, நாம் இந்த சத்தியத்துக்கு வருவதற்கு முன்பதாக, நாம் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்த காலத்திலே நாம் இந்த சபைக்கு வருவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தோம் என்றால், அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நம்முடைய அழைப்பை சற்று எண்ணி பாருங்கள். நாம் இந்த சபைக்கு வருவதற்கு முன்பதாக, இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக நாம் எப்படி இருந்தோம்? வாசியுங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. நாம் அநேகர் ஞானிகள் அல்ல. வல்லவர்கள் அநேகர் இல்லை. வல்லவர்களும் அல்ல. பிரபுக்கள் அநேகர் இல்லை. நாம் அநேகர் பிரபுக்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது. 27வது வசனத்தை வாசிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், பலவீனம் உள்ளவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்கு கொடுக்க போகிற ஆவியானவர் இருக்கிறாரே, அவர் பலமுள்ளவர். பலமுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டுமானால் நாம் பலவீனர்களாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக என்றால், நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் தான் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மை நாம் மேன்மை பாராட்டாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று நாம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மை பலவீனர்களாய் இருந்த நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். 28வது வசனத்தை பாருங்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்ட நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்பதை பாருங்கள். நாம் எவ்வளவு பலவீனர்கள், நாம் எவ்வளவு எளிமையானவர்கள், எவ்வளவு அற்பமானவர்கள். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதை 29வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:29. எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார்.
நம்மை எப்படி தெரிந்து கொண்டார்? எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து, எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்மை மேன்மை பாராட்டபடிக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியாகிய தேவனை நாம் மேன்மை பாராட்டும்படியாக கர்த்தர் நமக்கு அப்படி செய்திருக்கிறார். 30வது வசனத்தை பாருங்க. 1 Corinthians 1 அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அழைப்பு, நம்முடைய தெரிந்தெடுத்துதல் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நம்மை எவ்விதமாக நம்மை வழிநடத்தி இருக்கிறார். 31வது வசனத்தை பாருங்கள். அவராலே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நமக்கு ஞானம், நமக்கு நீதி, நமக்கு பரிசுத்தம், நமக்கு மீட்பு அவராலே வருகிறது. நமக்கு வேற எங்க இருந்து வரவில்லை பிரியமானவர்களே. ஆகினாலே இந்த அழைப்பை நீங்கள் விசேஷமாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உங்கள் தேவன் உங்களை அழைத்திருக்கிற அந்த அழைப்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்ட ஞானத்தை, எப்படிப்பட்ட நீதியை, எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை, எப்படிப்பட்ட அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மீட்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து தூய ஆவியானவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏசாயா 11வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வருகிறது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருகிறது எண்ணி பாருங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய. எனக்கு அன்பானவர்களே, இவ்விதமான ஆசீர்வாதங்கள் பரிசுத்த ஆவியினாலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். நம் மேல் ஆவியானவர் தங்கி இருப்பாரானால் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய செய்தி என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் பரிசுத்த வேதாகமத்திலே அவன் எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான் என்பதை நாம் சிந்திக்கும்படியாக இந்த நாளிலே கிதியோனுடைய சாட்சியை குறித்து நாம் வேதத்திலே தியானிக்க இருக்கிறோம். கிதியோன் என்கிற மிக அற்புதமான ஒரு நியாயாதிபதியை குறித்து நாம் இன்றைக்கு இந்த கால வேளையில் தேவனுடைய கிருபையினாலே இந்த கிதியோன் அவன் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அல்லது பரிசுத்த ஆவியானவரால் இந்த கிதியோன் நிரப்பப்படுவதற்கு முன்பதாக அவன் எப்படி இருந்தான்? பரிசுத்த ஆவியானவர் இந்த கிதியோனுக்குள் வந்தபடியினாலே பரிசுத்த ஆவியை பெற்ற கிதியோன் எப்படி இருந்தார் என்பதை இன்றைக்கு கருத்தாக தேவ வசனத்தில் இருந்து நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் இந்த கிதியோனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கிதியோனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், அப்பொழுது எப்பொழுது? நீங்கள் சற்று கர்த்தருடைய வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அவன் எத்தனை பலவீனனாக இருக்கும் போது, அவன் எத்தனை எனக்கு அபாத்திரனாய் இருந்த போது, எந்த தகுதியும் இல்லாத இருந்த போது, அவன் ஒன்றுக்கும் உதவாதவனாக இருந்த போது, எனக்கு அன்பானவர்களே, அப்பொழுது என்றால் ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவன் எப்படி இருந்தார்? இப்பொழுது கர்த்தர் இந்த கிதியோனை தெரிந்து கொள்கிறார். அந்த கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்ட போது கிதியோனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கிதியோன் மேல இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்திரியரை கூப்பிட்டு எனக்கு பின் செல்லும்படி செய்து. நல்ல கவனிக்க, இந்த கிதியோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது, பரிசுத்த ஆவியை கிதியோன் பெற்ற போது அவருடைய வாழ்க்கையில மிக அற்புதமான காரியங்கள் நடைபெறுகிறது. மிகுந்த சாட்சி உள்ள ஒரு கிதியோனாக மாறுகிறான். அதுவரைக்கும் பயந்து ஒளிந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த கிதியோன், எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியை எப்பொழுது கிதியோன் பெற்றுக் கொண்டாரோ அப்பொழுது இருந்து ஆவியானவர் பலத்த
கிரியைகளை இந்த கிதியோன் மூலமாக செய்கிறார். அதைத்தான் இன்றைக்கு கிதியோனுடைய சாட்சி என்பதாக நாம் கிதியோன்ஸ் விட்னஸ் என்கிற மிக அற்புதமான சத்தியத்தை நாம் இந்த நாளில் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கிதியோன் என்றால் என்ன? கிதியோன் என்கிற அந்த பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால், பரிசுத்த வேதத்திலே கிதியோன் என்கிற பெயருக்கு அர்த்தம் வெட்டுகிறவன் என்ற அர்த்தம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பயந்து கொண்டிருக்கிற அல்லது அவிசுவாசமாக இருக்கிற கிதியோனை குறித்து அவனுடைய பெயருக்குள் இருக்கிற அர்த்தம் என்னவென்றால் வெட்டுகிறவன் என்று கிதியோனுக்கு அர்த்தமாக இருக்கிறது. இந்த கிதியோனுக்கு அன்பானவர்களே மற்றும் ஒரு 2 பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம முதலாவதாக 1 சாமுவேல் 12 எடுத்து வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 12 அதிகாரம் 11வது வசனத்திலே இந்த கிதியோனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் யெருபாகால் என்று கிதியோனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. மற்றும் ஒரு பெயர் கிதியோனுக்கு இருக்கிறது. அது 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது யெருபெசேத் என்கிற பெயரும் இந்த கிதியோனுக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, 3 பெயர் அடங்கிய ஒரு அற்புதமான ஒரு மனிதனாக இந்த கிதியோன் இருக்கிறார். இந்த கிதியோன் எந்த கோத்திரத்தை? இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 கோத்திரத்தில் இந்த கிதியோன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்றால், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், மனாசே கோத்திரத்தை சேர்ந்த. மனாசே கோத்திரம் எந்த கோத்திரம்? எனக்கு அன்பான யோசேப்பினுடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறார்கள். அந்த யோசேப்பினுடைய மூத்த மகன் மனாசே. அந்த மனாசேனுடைய கோத்திரத்திலே இந்த கிதியோன் வருவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த கிதியோனுக்கு அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். இந்த கிதியோனுக்கு 70 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒவ்வொரு பிள்ளையும் நாம் சொல்ல முடியாது, ஏனென்றால் 70 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த கிதியோனை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது, இந்த கிதியோனுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்த போது, இந்த கிதியோன் முதலாவதாக அவன் ஒரு தனிமையான ஒரு மனிதனாக இருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த கிதியோன் தனிமையாக தனித்து போரடித்துக் கொண்டு இருந்தான். ஆண்டவர் இந்த கிதியோனை சந்தித்த போது இந்த கிதியோன் எப்படி இருந்தான் என்பதை பாருங்கள். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால், மீதியானியரின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டிருந்தபடியால், இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் மீதியானியர்களின் நிமித்தம் தங்களுக்கு மலைகள் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் கொண்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மிகுதியான திரளான அந்த மீதியானியர்களை கண்டபோது அவர்கள் பயந்து மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அவர்கள் அடைக்கலமாய் கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, அவர்கள் ஒரு வெட்டுக்கிளிகளை போல அவர்கள் புகஞ்சியாய் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பட்சித்துக் கொண்டு போவார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மீதியானருக்கு பயந்து நடுக்கிக் கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் கிதியோனை சந்தித்தார். கிதியோன் எப்படி இருந்தான் என்பதை பார்க்கும் பொழுது இந்த மீதியானவர்களுக்கு பயந்து அவன், எனக்கு அன்பானவர்களே, அவன் போரடித்து தனிமையாக யாருக்கும் தெரியாமல் அவன் போரடித்துக் கொண்டிருந்த போது தூதனானவர் அந்த கிதியோனை சந்திக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நியாயாதிபதி 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் யாரு? இந்த மீதியானியர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களும் எண்ண முடியாத எனக்கு அன்பானவர்களே பலத்த ஒரு சேனையாக இந்த மீதியானர்கள் இருந்தார்கள். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் பயந்து நடுங்குவார்கள். யாருக்கு? இந்த மீதியானருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி என்றைக்கும் இந்த சத்துருவாகி பிசாசன் என்ன செய்வான் தெரியுமா? தன்னை ஒரு பெரியவனாக காட்டிக் கொண்டிருப்பான், தன்னை ஒரு வலிமை உள்ளவனாய் காட்டிக் கொண்டிருப்பான். அவன் தோற்று போனவன் என்று நமக்கு தெரியாது, அவன் சிலுவையிலே எனக்கு நசுக்கப்பட்டவன் என்று நமக்கு தெரியாது. நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த பிசாசுடைய வல்லமைகளை பார்த்து, இந்த பிசாசுடைய தந்திரங்களை பார்த்து நாம் மிகவும் பயந்து நடுங்குகிறோம். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர், எனக்கு அன்பானவர்களே, 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியரான
யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானவரின் கைக்கு தப்புவிக்கத்தக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். ஒரே ஒருவன் ஆலையிலே போரடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த ஒருவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒரு திரள் கூட்டத்தை வழிநடத்தும்படியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அதுக்கு காரணம் தெரியுமா? எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த கிதியோன் எவ்வளவு பலவீனன், எவ்வளவு தனிமையாக இருக்கிறவன். ஆனால் அந்த மனாசேயினுடைய கோத்திரத்தில் இருந்து வந்த அந்த கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்ட போது, அந்த கிதியோனுக்கு தம்முடைய ஆவியை கொடுத்த போது, அவனுக்கு பின்னால அந்த 12 கோத்திரமும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த கிதியோனை பின்பற்றுகிறவர்களாக மாறினார்கள். அதுக்கு காரணம் தெரியுமா? கிதியோனத்தில் இருந்த விசேஷமான காரியம் அல்ல, கிதியோனத்தில் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த கிதியோனுக்கு பின்னாலே ஒரு திரள் கூட்டத்தை வழிநடத்துகிறவனாக இந்த கிதியோன் மாறுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கிதியோன் மேல இறங்கினபடியினாலே தனிமையாயிருந்த அந்த கிதியோன் இப்பொழுது ஒரு பெரும் ஜன கூட்டத்திற்கு, இஸ்ரவேல் கூட்டத்திற்கு நியாயாதிபதியாக அவர்களை முன்னிருந்து நடத்துகிறவனாக கர்த்தர் இந்த கிதியோனை மாற்றினார். அதுக்கு காரணம் தெரியுமா பிரியமானவர்களே? அதற்கு காரணம் ஆவியானவர் இந்த கிதியோன் மேல பலமாய் இறங்கினபடியினாலே கர்த்தர் வல்லமையாக கிதியோனை பயன்படுத்தினார். பிள்ளைகளே, கிதியோன் மிகவும் பலவீனன். ஆனால் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருந்த நப்தலி, செபிலோன் என்பவர்கள் எல்லாரும் மிக வல்லமையானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கூட, பராக்கிரமசாலிகள் கூட இந்த கிதியோனுக்கு பின்னால வருகிறார்கள். எனக்கு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதற்கு முற்றிலுமான காரணம் கர்த்தர் தம்முடைய விசேஷித்த பரிசுத்த ஆவியை இந்த கிதியோனுக்கு கொடுத்தபடியினாலே அவர்கள் எல்லோரும், எனக்கு அன்பானவர்களே, இந்த கிதியோனுக்கு பின்பற்றி வந்தார்கள். கிதியோனு கூட வருவதற்கு சம்மதித்தார்கள். கிதியோனை தலைவராக ஏற்படுத்தினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இப்பொழுது என்ன புரிகிறது? நாம் அநேகரை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்த வேண்டுமானால், நாம் முன்னோடியாக இருக்க வேண்டுமானால், நமக்கு மிகவும் அவசியம் தூய ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நாம் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நாம் மற்றவர்களை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்த முடியாது. இன்றைக்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா இடங்களிலும் நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும். இரண்டாவதாக, இந்த கிதியோனை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது, எனக்கு அன்பானவர்களே, ஒரு தனி மனிதன் பெரும் கூட்டத்தை நடத்துகிறவனாக, எனக்கு அன்பானவர்களே, எல்லோரும் அவனுக்கு அடிபணிந்து அந்த கிதியோனை பின்பற்றுகிறவர்களாக, எனக்கு அன்பானவர்களே, துணிந்து நின்று கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களிலே செபுலோன், நப்தலி போன்ற, எனக்கு அன்பானவர்களே, அந்த இஸ்ரவேலுடைய மற்ற கோத்திரத்தார் எல்லோரும் இந்த சிறிய கோத்திரத்தில் இருந்து வந்த, எனக்கு அன்பானவர்களே, இந்த கிதியோனை பின்பற்றும் கர்த்தர் செய்தார் என்றால் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. இதுதான் கிதியோனுடைய சாட்சி. எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவதாக நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்திலே 15வது வசனத்தில் நாம் வாசிக்க வேண்டும். இந்த கிதியோன் எப்படிப்பட்ட கோத்திரத்தை சேர்ந்தவன், இந்த கிதியோன் எவ்வளவு சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்பதை குறித்து வேதம் சொல்லி வாசியுங்கள். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் சிறியவன். உங்களுக்கு புரிகிறதா? இந்த கிதியோன் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவன் தனித்து இருந்தான். ஆனா தெரிந்து கொண்ட பிற்பாடு அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய ஜனக்கூட்டம். ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அல்லது பரிசுத்த ஆவியை கொடுப்பதற்கு முன்பதாக அவன் சொல்லுகிறான், நான் மிகவும் சிறிய எளிய குடும்பத்தை சேர்ந்தவன். நான் மனாசேயின் குடும்பத்திலே மிகவும் சிறியவன். என் தகப்பன் வீட்டில் ரொம்ப சிறியவன். என்னுடைய குடும்பமே ரொம்ப எளிமையான குடும்பம். ஆண்டவரே, என்னையா நீர் தெரிந்து கொண்டே. நிச்சயமாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறிய குடும்பத்திலே தெரிந்து கொண்ட அந்த கிதியோனை ஆண்டவர் எப்படி மாற்றினார் தெரியுமா? நியாயாதிபதி
நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே அந்த ஜனங்கள் எல்லோரும் கிதியோனை பார்த்து சொன்னார்கள், நீர் ராஜகுமாரன் என்று சொன்னார்கள். எளிமையாய் சிறுமையாய் இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கிதியோன் பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்பட்ட பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இந்த கிதியோனை ஆட்கொண்ட போது, இந்த கிதியோன் எளியவன் அல்ல, இந்த கிதியோன் சிறியவன் அல்ல, இந்த கிதியோன் தனிமையானவன் அல்ல. இந்த கிதியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது ராஜகுமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதி 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவையும் நோக்கி, நீங்கள் தாபோரிலே கொண்டு போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் நீர் எப்படிப்பட்டவரோ பார்த்து சொல்ற, நீங்க எப்படிப்பட்டவர்களோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அது என்ன அவர்கள் அப்படிப்பட்டவர்கள்? வாசிங்க. ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனை போல் இருந்தான் என்றார்கள். பார்த்து சொல்றாங்க, நீங்க ராஜகுமார் ஐயா, உங்களை மாதிரி அந்த ஜனங்கள் இருந்தார்கள். எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு ஆச்சரியம். எளிமையும் சிறுமையுமான குடும்பத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுக்கும் போது அவன் ராஜகுமாரனாக காட்சி அளிக்கிறான். அவன் ராஜகுமாரனை போல நடக்கிறான். அவன் ராஜகுமாரனை போல அவனுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எளிமையான குடும்பம், தகப்பன் வீட்டில் மிகவும் சிறியவன், ஆனால் அவன் ஒரு இரட்சகனாக, அவன் ராஜகுமாரனாக காட்சி அளிக்கிறான். ராஜகுமாரனாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே சாட்சியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். தனிமையாக இருந்த, எனக்கு அன்பானவர்களே, எளிமையும் சிறுமையுமாய் இருந்த அந்த கிதியோனை பரிசுத்த ஆவியினால் அவனை நிரப்பி அவனை ராஜகுமாரனாகவும் அவனுக்கு ஒரு திரள் கூட்டத்தையும் அவனுக்கு பின்பாக வருவதற்கு தேவன் உதவி செய்தார். அன்பானவர்களே, மூன்றாவதாக இந்த கிதியோன் ஒரு பெரிய சந்தேக பேரொழியாக இருந்திருக்கிறார். அவன் எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுகிறவன். அவனுக்கு இருந்த பலவீனம் நிறைய, பிரியமானவர்களே. அத்தனை பலவீனத்திலும் மத்தியிலும் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரியுமா? அவனை மகிமைப்படுத்துவதற்காக, அவனோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தும்படியாக. இன்றைக்கு சற்று நீங்கள் எண்ணி பாருங்கள். நீங்கள் எத்தனை பலவீனர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை எளியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை சந்தேகிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவிசுவாசம் உடையவர்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் ஒரு விசேஷித்த பலனை அடைகிறீர்கள். இப்பொழுது பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த கிதியோனை அழைத்த போது இந்த கிதியோன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த மீதியானர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறார்களே, நீர் இந்த ஜனத்தை தெரிந்து கொள்ளவில்லையா? இந்த ஜனத்துக்கு நீங்க தானே கடவுள். அப்படி இருந்தும் ஏன் இந்த மீதியானவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள்? இந்த ஆண்டவர் மேல சந்தேகம், இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மேல சந்தேகம். உண்மையாகவே இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு இந்த தேவனாக இருக்கிறாரா, அல்லது இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் கைவிட்டு விட்டாரா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் சந்தேகம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எது வரைக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் வரைக்கும், பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் சந்தேகப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறாரோ அப்ப நீங்க எப்படி ஆகிடுவீங்க தெரியுமா? இந்த சந்தேகப்படுகிற கிதியோன் தேவனையே சோதிக்கிறவனாக மாறுகிறான். தேவனை சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தது உண்மையானால், நீர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக இருப்பதற்கு என்னை தெரிந்து கொண்டது உண்மையானால், கிதியோன் 2 பெரிய சோதனையை ஆண்டவர் முன்பாக வைக்கிறார். அவர் என்ன சோதனை வைத்தார்? ஒரு கம்பளியை நான் வீட்டுக்கு முன்னாலே வெளியில போடுகிறேன். அந்த 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 கம்பளி மாத்திரம் நனைந்திருக்க வேண்டும், மற்ற எல்லாம் காய்ந்திருக்க வேண்டும். யாரை சோதிக்கிறான்? ஆண்டவரை சோதிக்கிறான். சந்தேகப்படுகிறவன் இப்போ ஆண்டவரையே சோதிக்க அளவுக்கு ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, நீ கவனித்து பாருங்க. இந்த கிதியோனுக்கு ஆவியை கொடுத்ததுனால கிதியோன் என்ன சொன்னாலும் அதை கடவுள் செய்கிறார். இதை நீங்க செய்யணும், அப்புறம் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த கிதியோனுடைய வார்த்தையை கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு எளிமையும் சிறுமையுமான, எனக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இருந்த அந்த கிதியோனுடைய வார்த்தையை
ஆண்டவர் கேட்டு கிதியோனுக்குரிய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறார், கீழ்ப்படுகிறார், செய்கிறார், செய்து காட்டுகிறார். அவர் சொல்லி இருக்கலாம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணமாப்பா, இதை போய் நீ கேட்கிற, இதெல்லாம் நான் செய்ய முடியாது, விசுவாசம் இருந்தா என்னை பின்பற்றுவா. இல்ல பிரியமானவர்களே, அந்த கிதியோன் சொல்லுகிற காரியத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்து கேட்கிறார். நாம் வாசிக்கிறோம் நியாயாதிபதி 6வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே அவன் சந்தேகப்படுத்தவனாக இருக்கிறான். அதே 6வது அதிகாரம் 36வது வசனத்திலே ஆண்டவரையே சோதிக்கும்படியாக, ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு அவன் 2 காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான். ஆண்டவரும் அந்த சோதனையில எனக்கு அன்பானவர்களே கிதியோனுக்கு உதவி செய்கிறார். கிதியோன் சொன்னபடியே அவர் செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்திலே கர்த்தரை சோதித்த ஒரு மனிதன் யார் என்றால் இந்த கிதியோன். ஏன் ஆண்டவரை சோதிப்பதற்கு ஆண்டவர் அனுமதிப்பு காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர். சந்தேகிக்கிறவன் தேவனை சோதிக்கிறவனாக மாறினான். தேவனும் கிதியோனுக்கு செவி கொடுக்கிறவரானார். கிதியோன் சொல்றபடி எல்லாம் கர்த்தர் செய்கிறவரானார். கிதியோனிடத்தில் இருந்த 4வது பெரிய சாட்சி என்ன தெரியுமா? நாம் 3 சாட்சிகளை பார்த்து விட்டோம். 4வது சாட்சி என்ன அப்படின்னா, இந்த கிதியோன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மீதியானவர்களை எதிர்த்து யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், உன்னோடு கூட 300 பேரை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னார். சற்று யோசித்து பாருங்கள், அந்த மீதியானவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? வெட்டிக்கிளிகளை போல அவர்கள் எண்ண முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய ஒட்டகங்கள் அளவே இல்லை. எத்தனை ஒட்டகம் வச்சிருக்காங்க யாருக்கும் தெரியல. அப்படி திரளான கூட்டத்தை மேற்கொள்வதற்கு சாதாரணமான 300 பேரை இந்த கிதியோனோடு தேவன் அனுப்பினார். அதில் நாம் என்ன கற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னார், ஒரு மனுஷன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பானால் அவன் கொஞ்சம் பேரை கொண்டு பெரிய கூட்டத்தை அவன் அழிக்க முடியும். பெரிய கூட்டத்திற்கு எதிராக அவன் நிற்க முடியும். அதற்கு காரணம் என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் இந்த கிதியோனுக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நியாயாதிபதி 6வது அதிகாரம் எனக்கு அன்பானவர்களே, இந்த கிதியோன் எப்படி இருந்தால்? ஒரு தனி மனிதனாக இருந்தால் 300 பேரை கொண்டு ஒரு பயந்து கொண்டிருந்த அந்த கிதியோன் எனக்கு அன்பானவர்களே ஒரு 300 பேரை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை அவன் பெறுகிறான். ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி இந்த கிதியோனுக்கு ஆண்டவர் வெற்றி கொடுத்தார் என்றால், அந்த 300 பேரும் பட்டயத்தை எடுத்து யாரும் யாரையும் வெட்டவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் பானையையும் அவர்கள் தீவெட்டியும் எடுத்துக்கொண்டு போனார்கள். அவ்வளவுதான். அந்த பானையை உடைத்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த சத்தத்தை கேட்டு மீதியானவர்கள் தெரித்து ஓடினார்கள். மீதியானவர்கள் தங்களுக்குள்ளே அவர்கள் ஒருவரை ஒருவர் எனக்கு அன்பானவர்களே வெட்டுண்டு மாய்ந்து போனார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் கிதியோனோடு கூட இருந்தார். தேவன் கிதியோடு கூட இருந்தார். ஏனென்றால் தேவ ஆவியானவர் இந்த கிதியோனோடு கூட இருந்தார். பெரிய காரியத்தை, பெரிய சாட்சியாக இந்த கிதியோனை கர்த்தர் நிறுத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற எல்லா கோத்திரமும் இந்த கிதியோனை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு வல்லமையாக ஆண்டவர் இந்த கிதியோனுக்கு வெற்றி கொடுத்ததை நினைத்து பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடினார்கள். காரணம் என்னவென்றால், இந்த கிதியோனோடு கூட இருந்த பரிசுத்த ஆவியான தேவன் அப்படி சர்வ வல்லமை உள்ள தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், 300 பேரை கொண்டு ஒரு பெரிய திரள் கூட்டத்தை ஜெயம் பெறுவதற்கு கிதியோனுக்கு வழிநடத்தின அந்த ஆவியானவரை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் அதை வாசிக்க நிறைய வசனங்கள் வாசிக்க நமக்கு நேரம் இல்லாததினாலே நான் மிகவும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5வதாக இந்த கிதியோன் எப்படி சாட்சியாக இருந்தார் என்றால், கொஞ்சம் பேரை கொண்டு பெரும் திரள் கூட்டத்தை அவன் முறியடிக்கிறான். சாதாரணமான அந்த கிதியோன் அசாதாரணமான காரியங்களை செய்கிறான். பயந்து ஒளிந்து கொண்டிருந்த கிதியோன் மிகப்பெரிய பலசாலியை போல ஆண்டவர் மாற்றினார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் பரிசுத்த ஆவியை பெற்றதினாலே அவ்வளவு வல்லமை உள்ளவனாய் காணப்பட்டான். 5வதாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு பெரிய வெற்றியை கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பெரிய திரள் கூட்டம் மீதியானவர்களை ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது இந்த கிதியோனுடைய உடன் பிறந்த சகோதர குடும்பம் யார் என்றால், கிதியோன் மனாசே குடும்பத்தை சேர்ந்தவன். எப்ராயிம் யோசேப்புக்கு 2 குமாரர்கள். அந்த 2 குமாரர்கள், ஒருவன் மனாசே,
இன்னொரு எப்ராயிம். இப்பொழுது எப்ராயிமுடைய குடும்பத்தார், எப்ராயிமுடைய கோத்திரத்தார் கிதியோனிடத்தில் வந்து சண்டை போட வருகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், யுத்தத்துக்கு வருகிறார்கள். எதற்காக என்றால், கிதியோன் என்ன செய்து விட்டான் என்றால், இந்த எப்ராயிமை யுத்தத்திற்கு சேர்க்கவில்லை அல்லது முன்பாக வைக்கவில்லை என்கிற ஒரு காரியம் அவர்களுக்குள்ளே பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிட்டு, கிதியோன் எப்ராயிமாகி எங்களை முன்பாக வைக்கவில்லை. அவர்கள் யுத்தம் செய்தார்கள், ஆனால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று ஒரு பெரிய சச்சரவு, கலகம். இந்த எப்ராயிம் குடும்பத்தார் யார் என்றால் வேற கோத்திரம் கூட இல்லை, தன்னுடைய சொந்த குடும்பம், சகோதரன் குடும்பம். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது மனாசேக்கு எதிராக இருக்கிறார்கள். வாசியுங்கள் நியாயாதிபதிகள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நாம் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க வேண்டும். 6வது அதிகாரம். என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. இந்த கிதியோன் மனாசே குடும்பத்தை சேர்ந்தவன். இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது என்று பார்த்தால், எனக்கு அன்பானவர்களே, நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அங்கே நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம்? அபியேஸ்ரியரின் திராட்சை பழத்தில் முழு அறுப்பை. 2வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதி 8:1 பாருங்கள். அப்பொழுது 8:1 எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியாரின் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோடு பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். தன்னுடைய சொந்த சகோதர கோத்திரம் என்ன செய்கிறது? இப்பொழுது மனாசேக்கு எதிராக நிற்கிறது. நல்ல கவனிய பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்தா எத்தனை தம்முடைய சொந்த உறவினர்கள் கூட உங்களை எதிர்த்து நின்றாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஆகிய தேவன் உங்களை எவ்வளவு அற்புதமாய் நடத்துவார் என்பதை மனாசேயிடத்திலும் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த தன்னுடைய உடன் சகோதரிகள் மனாசேக்கு எதிராக இருந்த போது இந்த மனாசேக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார் என்றால், மனாசே மூலமாக மிக அற்புதமாக, எனக்கு அன்பானவர்களே, இந்த கிதியோன் மூலமாக அற்புதமாக தன்னுடைய சகோதர குடும்பத்தை அவனுடைய கோபத்தை தணிக்கும்படியாக, அவன் கோபத்தை தணிக்கும்படியாக பேசுகிறார். காரணம் என்ன? எனக்கு அன்பானவர்களே, இந்த கிதியோனிடத்தில் இருந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த கிதியோனிடத்தில் இருந்த ஆவியாகிய தேவன் என்ன செய்தார் என்றால், கிதியோன் ரொம்ப மென்மையாய் பேசும்படியாய், அவர்கள் கோபத்தோடு கலகம் பண்ணுகிறவர்களாய் இருந்த போது அவர்கள் கோபத்தை தணிக்கும்படியாக இந்த கிதியோன் பேசினார். அதுக்கு காரணம் என்ன? காரணம் பரிசுத்த ஆவியானவர் இந்த கிதியோனோடு இருந்தபடியினாலே. நீங்கள் 2-3 வசனங்களை எனக்கு அன்பானவர்களே நியாயாதிபதி 8வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, எனக்கு அன்பானவர்களே, இந்த கிதியோன் பேசின வார்த்தைகள் எவ்வளவு மென்மையாக இருந்தது. அதை கேட்ட அந்த தன் சகோதர கோத்திரத்தார், எப்ராயிம் கோத்திரத்தார் கிதியோனுக்கு அடிபணிந்து போனார்கள். கோபத்தை தனிய பண்ணினார். 3வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 3வது வசனத்தை வாசிப்போம். தேவன் உங்கள் கையிலே மீதியானரின் அதிபதியாகிய சேபையையும் ஒப்புக் கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றார். எம்மாத்திரம் என்றால் தன்னை எவ்வளவு தாழ்த்தினான் என்பதை பாருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, தன்னை எப்ராயிமுக்கு மேல உயர்த்தவில்லை. இதை நல்லா கவனிக்க வேண்டும். யோசேப்பினுடைய 2 குமாரர்கள் மனாசே, எப்ராயிம், யோசேப்பிடத்திலே ஆசீர்வாதம், எனக்கு யோசேப்பினுடைய தகப்பனாரிடத்திலே ஆசீர்வாதத்தை வாங்க வரும்போது ஈசாக்கு முன்பாக இந்த 2 பிள்ளைகளையும் நிறுத்தி வைத்திருக்கான் யோசேப்பு. அப்பொழுது மூத்தவன் மனாசே இருக்க தன்னுடைய வலது கையை எப்ராயிம் மேல வைத்து ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறான், அப்பா அப்படி செய்யக்கூடாது. மூத்தவன் மனாசே இருக்கும் போது நீங்கள் எப்ராயிமை வலது கரத்தில் ஆசீர்வதிப்பது என்ன? ஆகிய கையை எடுத்து, தன் வலது கையை, அப்பாவுடைய வலது கையை எடுத்து மனாசே மேல வைக்கிறான். அப்பொழுது தகப்பன் சொல்றான், நான் சரியாகத்தான் ஆசீர்வதிக்கிறேன், எப்ராயிம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பனாருடைய அந்த பூர்வீக ஆசீர்வாதம் எப்ராயிமுக்கு வந்தது. ஆனால் மனாசேயினுடைய எளிமையான கோத்திரத்திலிருந்து வந்த அந்த கிதியோன்
எப்ராயிமுடைய அந்த கோத்திரத்தார் தனக்கு எதிராக கலங்க பண்ண போது எவ்வளவு அற்புதமாக தன்னை தாழ்த்தி தன்னை ஒடுத்தி, எனக்கு அன்பான நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்ராயிம் குடும்பத்தையும் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு தன்னை தாழ்த்தி தன்னுடைய சகோதரனுடைய கோபத்தை தணியும்படியாக வாசிங்க. என்ன நடந்து, அவன் மேல் இருந்த அவனுடைய கோபம் ஆறிற்று. கோபமாக வந்து எதிராக வந்த தன்னுடைய சொந்த சகோதர குடும்பம் கோபம் ஆறும்படிக்கு மனாசைக்குள்ள இருந்த ஆவியானவர் வல்லமையாக எடுத்து நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும், நாவு அறிவை உபயோகப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் இந்த கிதியோனை ஆட்கொண்டபடினாலே வேதம் சொல்லுகிறது, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், வாயு புத்தியனத்தை கக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த கிதியோன் எவ்வளவு ஞானமாய் தன் சகோதரர்களுக்குள்ளே நடந்து கொண்டான் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன? அந்த சாட்சி அது பரிசுத்த ஆவியினால் கிடைத்தது. தன் சொந்த சகோதரன் எதிராக யுத்தம் பண்ண வந்த போது ஞானமாய் உத்தரவு சொல்லி அவருடைய கோபத்தை தணிக்க பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்துகிறவனாக இந்த கிதியோன் காணப்பட்டான். இதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் கிதியோனில் இருந்தபடினாலே. 6வது ஒரு சாட்சியை நாம் கிதியோனிடத்திலே பார்க்கிறோம். கிதியோன் எவ்வளவு எளிமையும் சிறுமையும், எனக்கு அன்பானவர்களே, அந்த கிதியோன் பயந்து எனக்கு அன்பான கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அப்படி இருந்தான். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்ட பிற்பாடு, பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை எப்படியாக சாட்சியாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கிதியோன் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்திற்காக பரிந்து பேசுகிறவனாக மாறுகிறான். பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறீர்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுகிறவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக நீங்கள் பரிதவிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். இவர்கள் ஒரு யுத்தத்திற்கு போகும்போது நியாயாதிபதி 8வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தோம், சத்துருவை பின்தொடர்ந்து விடாய்த்திருந்தோம். அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள். இப்பொழுது கிதியோன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஜனத்திற்காக பரிந்து பேசுகிறார். தன்னுடைய ஜனத்திற்காக இறந்து நிற்கிறார். என் ஜனத்திற்கு அப்பம் கொடுங்கள். அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள். ராஜாவாகிய சேவாவையும் சல்மோனாவையும் பின்தொடர்கிறேன் என்றார். இந்த யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெறணும்னு சொன்னா, ஜெயம் பெறணும்னு சொன்னா எங்களுக்கு நீங்கள் அப்பம் கொடுக்க வேண்டும். கையேந்தி நிற்கிறார் தன் ஜனத்திற்காக, தன்னுடைய தேசத்திற்காக, தன் மக்களுக்காக. இந்த கிதியோன் இறக்கிறான். ஆச்சரியமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். தன் ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறான், தன் ஜனத்துக்காக பரிதபிக்கிறான், தன் ஜனத்துக்காக கெஞ்சுகிறான், தன் ஜனத்திற்கு உதவி செய்ய கேட்கிறான். அதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற மனுஷன். தனக்காக மாத்திரமல்ல, தன் ஜனத்துக்காக நிற்கிறவனாக இந்த கிதியோன் காணப்படும். 7வதாக கடைசியாக இந்த கிதியோன் பரிசுத்த ஆவியை பெற்றதினாலே தன் ஜீவனை துச்சமாக எண்ணினான். தன் ஜனத்திற்காக, தன் தேசத்திற்காக தன் ஜீவனை கொடுக்க அவன் ஆயத்தமாக இருந்தான். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தார், நீங்கள் பலனடைந்து சாட்சியாயிருப்பீர்கள். எப்படிப்பட்ட சாட்சி, எப்படிப்பட்ட வல்லமையான சாட்சி இந்த கிதியோனிடத்துல காணப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி, இவர்கள் சொல்லுகிற பிள்ளைகள் சொல்கிறார்கள், கிதியோனுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள், என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானவரின் கையில் நின்று ரட்சித்தார். தன் ஜீவனை கூட என்னலைங்க, அது வரைக்கும் அவன் பயந்து, ஜீவனுக்காக பயந்து ஒளிந்து அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்றால், அந்த மீதியானவருக்கு பயந்து அவன் தனித்திருந்து அன்பானவர்களே அவன் போரடித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, தன் ஜீவனை அவன் எண்ணவில்லை, ஜீவனை கொடுப்பதற்கு துணிந்து நின்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியால் நாம் நிரப்பப்படுவோமே ஆனால் இந்த ஜீவனை பார்க்கிலும்
நமக்கு விசேஷமான காரியம் இருக்கு. லூக்காவின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை பார்க்கலாம். சீக்கிரமாக நாம் முடிப்போம். லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் ஜீவனை அவன் வெறுத்துவிட்டு அற்பமாக எண்ணினான். தேவனுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருந்தான் கிதியோன். பிரியமான யோவான் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்கள். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான். அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுவான். கிறிஸ்துவுக்காக தம்முடைய ஜனத்துக்காக தன் ஜீவனை கொடுக்க அவன் ஆயத்தமாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனுஷனாக தேவனது கிதியோனை மாற்றினதுக்கு காரணம் என்ன? தேவன் கொடுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தபடினாலே ஆச்சரியமாக இருந்தது. முதலாவது, அவர் ஒரு தனி மனிதனாக ஒரு பெரும் கூட்டத்தை நடத்தினார். ஏற்கனவே அவன் தகப்பன் வீட்டில மிகவும் சிறியவனாக எளியவனாக இருந்த போது அவனை ராஜகுமாரனாக தேவன் மாற்றினார். அவன் சந்தேகிக்கிறவனாக இருந்த போது ஆண்டவர் அவனை தேவனை சோதிக்கிற அளவுக்கு அவனை மாற்றினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு திரள் கூட்டத்தை துரத்தும்படிக்கு கொஞ்சம் பேரை கொண்டு 300 பேரை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை அவன் சாதித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன் சொந்த சகோதரன் தனக்கு எதிராக எப்பிராயீம் கோத்திரத்தால் வந்த போது ஞானமான வார்த்தையினாலே தன்மையினாலே தன்னை தாழ்த்தி அவர்களை உயர்த்தியதினாலே அவன் அந்த மூர்க்கத்தையும் கோபத்தையும் தனித்தவனாக காணப்பட்டான். தன் ஜனத்திற்காக பசிக்கு எனக்கு அன்பானவர்களே மற்றவரிடத்தில் பரிந்து பேசுகிறவனாக, மற்றவரிடத்திலே உதவி கேட்கிறவனாக இந்த கிதியோன் காணப்பட்டான். 7வதாக, இந்த கிதியோன் தன் ஜீவனையும் பாராமல் தன்னுடைய ஜனத்திற்காக சத்தியத்திற்காக ஜீவனையும் கொடுக்க கிதியோன் ஆயத்தமாயிருந்தார். காரணம் என்ன? தூய ஆவியானவர் பலமாய் இந்த கிதியோனுக்குள் இறங்கினதுனாலே அவ்வளவு வல்லமையான கிரியைகளை கிதியோன் செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு தேவை என்ன? பெரிய ஆஸ்தியா? அன்பானவர்களே, உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். இந்த விலை மதிக்க முடியாத பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டார் இந்த கிதியோனை போல சாட்சி உள்ள வாழ்க்கையாக நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் தாமே இந்த காலைவெளியில் சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவாய் கொடுத்து, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எனக்கு தாரு, உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதிரும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கொடுத்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.